விஜய் டிவில சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய சீரியல்ல ஒண்ணுதான் மகாநதி சீரியல்ல இப்போ ஒன் ஆஃப் த ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க நடிகர் கம்ருதீன் ரீசெண்டா திவ்யா கணேஷ் சீரியலை விட்டு விலகி போனதை பத்தி ரொம்பவே எமோஷனலா பேசி ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் டிவில பிரைம் டைம்ல இப்போ விறுவிறுப்பா போயிட்டு இருக்கக்கூடிய சீரியல்ல ஒண்ணுதான் மகாநதி. இந்த சீரியல் அக்கா தங்கச்சி பாசத்தை மையமா வச்சு கதையா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ கங்கா கேரக்டர் ஆக்ட் பண்ற நடிகை திவ்யா கணேஷ் சீரியலை விட்டு விலகிட்டாங்க. நடிகை திவ்யா கணேஷ் விலகினதை பத்தி அந்த சீரியல் நடிகர்கள் நிறைய பேரு ஒரு சில விஷயத்த ஃபேன்ஸ் கிட்ட சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில இப்போ நடிகர் கம்ருதீன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, உண்மையிலே இது ஏத்துக்க முடியாத ஒண்ணுதான். அவங்க ஏன் விலகினாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஹெல்த் இஷ்யூனாலதான் இப்போ மகாநதி சீரியல்ல நடிக்க முடியல. அதனாலதான் சீரியலை விட்டு விலகிட்டாங்க. கங்கா கேரக்டரை இதுக்கு முன்னாடி பிரதீபா பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் திவ்யா கணேஷ் ஆக்ட் பண்ணாங்க. பிரதீபாவை விட திவ்யா கணேஷ் கங்கா கேரக்டர்ல நல்லாவே ஆக்ட் பண்ணாங்கன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அவங்க எனக்கு சீரியல்ல பேரா மட்டும் இல்லாம நல்ல ஃப்ரெண்டாவும் இருந்தாங்க. விஜய் காவேரி ஜோடிக்கு மாதிரி எங்க குமரன் கங்கா ஜோடிக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்குது. ஆனா உண்மையிலே எனக்கும் கங்கா அவங்களுக்கும் கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்க ரெண்டு பேருக்கும் பெருசா ரொமான்டிக் சீன் இல்லனாலும் எங்க ரெண்டு பேருடைய சீன்ஸும் எல்லா ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்துச்சு. எனக்கும் அவங்க கூட நடிக்க ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு நேரத்துல அவங்க இந்த சீரியலை விட்டு போறது உண்மையிலே எங்களால அக்செப்ட் பண்ண முடியல. இனிமே திவ்யா கணேஷ் நடிக்க முடியாதுன்னு நினைக்கும் போது என்னால ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா இதுக்கப்புறமா அவங்க எங்க போனாலும் அவங்களுக்காக என்னோட விஷஸ் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. கம்ருதீன் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் திவ்யா கணேஷ் நீங்க இந்த சீரியலை எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.